எப்படி நடந்து கொண்டார் என்பதை நான் விளக்கி சொன்னேன். And what was his state of affairs even after that? அதற்கு பிற்பாடும் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்பதை நான் சொன்னேன். How is the scientific evidence going to change any of those? எவ்விதமாக விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்கள் இதையெல்லாம் மாற்ற போகிறது? But they have prepared some text and they have come to the debate, so they have to say those texts. அவர்கள் ஏற்கனவே சில காரியங்களை தயாரித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள், அதை இந்த விவாதத்தில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். They have to read their prepared text. அவர்கள் ஏற்கனவே ஆயத்தப்பட்ட பகுதிகளை அவர்கள் வாசிக்க வேண்டும். But even when they read that prepared text, அந்த விதமாக தயாரிக்கப்பட்ட பகுதிகளை அவர்கள் வாசித்தார்கள். There are multiple mistakes in that. அதிலேயும் அதிகமான குளறுபடிகள் இருக்கிறது. I would strongly advise them not to take the scientific evidences because it is working against them. ஆகவே தயவு கூர்ந்து நான் அவரிடத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், தயவு செய்து விஞ்ஞான ஆதாரத்தை எடுக்காதீர்கள், ஏனால் அது உங்களுக்கு விரோதமாக இருக்கிறது. In Surah chapter 16 verse 66, அங்கே 16வது சூரா 66வது ஆயத்துல they said how the milk is formed. அங்கே பால் எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை குறித்து சொன்னார்கள். Now if you want to take it in a very scientific way, அதை மிகவும் விஞ்ஞானபூர்வமாக நாம் அதை பார்த்தால், I would say that there are figurative speeches in the Quran, there are figurative speeches in the Bible, there are literal sentence in the Quran, there are literal sentences in the Bible. We must understand whether it is a figurative speech or a literal speech. இங்கே சில குர்ஆனிலும் சரி வேத புத்தகத்திலும் சரி உருவகமான வார்த்தைகளும் உருவகமான வாக்கியங்களும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே அவைகளை அந்தந்த அர்த்தத்தில் எழுத்தின்படியாக சொல்லப்பட்டவர்கள் எழுத்தின்படியாக எடுக்க வேண்டும், உருவகப்படியாக சொல்லப்பட்ட வார்த்தைகளை உருவகத்தின்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now if you want to have scientific precisions, if you are claiming that there are scientific precisions in the statements of Quran, sorry sir, it does not have. நான் ஒருவேளை நீங்கள் குர்ஆனில் உள்ள ஆயத்துகளிலே சரித்திர விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொன்னால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் அது இல்லை என்று சொல்லி. For example, let us take the same Surah 1666. இதே 16வது சூரா 66வது ஆயத்தை எடுத்துக்கொள்வோம். If you take that as the anatomy of the cattle, அது ஒருவேளை கால்நடையினுடைய ஒரு உடல் அமைப்பாக நாம் எடுத்துக்கொண்டால், if that is the anatomy of the cattle, then it is scientifically wrong. அது ஒருவேளை அதுதான் கால்நடையினுடைய ஒரு உடல் அமைப்பு என்றால் விஞ்ஞானபூர்வமாக அது தவறானது. The mammary glands where the milk is produced and stored are outside the body. அங்க பால் உற்பத்தி ஆகிற அந்த மடியானது உடம்பிற்கு வெளியிலே சரீரத்துக்கு வெளியிலே இருக்கிறது. While the excrement is in the intestines which is way inside the body. ஆனால் குடலிலிருந்து வெளியேறுகிற அந்த வெளியேறுகிற பொருட்கள் எல்லாம் உடலுக்கு உள்ளாக இருக்கிறது. Now I don't want to put this as an argument against Quran. நான் இதை அவர் குர்ஆனுக்கு எதிரான ஒரு விளக்கமாக ஆர்குமென்ட்டாக நான் சொல்ல விரும்பவில்லை. Why do I say that? நான் ஏன் இதை சொல்லுகிறேன்? I don't think that is a scientific, it was intended to be scientific. அது விஞ்ஞானபூர்வமானது, விஞ்ஞானத்திற்காக சொல்லப்பட்டது. I have read the tafsirs of other Islamic scholars. அங்கே இஸ்லாமிய அறிஞர்களுடைய மற்ற தஃப்சீர்களை நான் வாசித்திருக்கிறேன். For example, tafsir of அப்ஜலலின் என்கிற தஃப்சீரை வாசித்திருக்கிறேன். He explains it in a natural way. அதை அவர் இயற்கையான முறையில் விளக்குகின்றார். But when you are going to explain it in a scientific way, you are actually putting Quran into trouble. நீங்க அதை விஞ்ஞானபூர்வமாக விளக்க முற்படும்போது உண்மையிலே குர்ஆனை நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்குகிறீர்கள். Again there is another scientific mistake if you have to take it as science. நீங்கள் இதை விஞ்ஞானம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளானால் இன்னொரு ஒரு விஞ்ஞானபூர்வமான தவறு இருக்கிறது. Milk is not agreeable to everyone. அங்கே பாலானது எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற ஒன்று அல்ல. Sir, milk is not agreeable to anyone. Everyone. எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல பாலானது. It is only agreeable after certain age, it is only agreeable to the northern Europeans. அங்கே சில வயதுக்கு அப்புறமாக வட ஐரோப்பியர்களுக்கு மாத்திரம் தான் அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய. Afterwards for the other there are other people, if you drink after a certain age it will become harmful actually. சில பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சில வயதுக்கு அப்புறமாக இந்த பாலை உண்பது அவர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். Now all those things are become a scientific mistakes if you only claim that there is a scientific precision there. ஆகவே நீங்கள் குர்ஆனிலே அப்படியே விஞ்ஞானத்தின்படியே இருக்கிறது என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்கள் விஞ்ஞானபூர்வமாக தவறு செய்கிறவர்களாக இருப்பீர்கள். So first of all I stated that the scientific evidences, even if it is true, it doesn't prove that it is God's word. நான் ஏற்கனவே முதலாவது சொன்ன காரியம் என்னவென்றால் இது விஞ்ஞானபூர்வமான ஒரு வார்த்தை என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களானால் அது கடவுளுடைய வார்த்தை என்பதை நிரூபிக்காது என்பதை சொன்னேன். Second, the verses that they are quoted cannot be a scientific statement. அவர்கள் மேற்கோள் காட்டிய வார்த்தைகள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நம்ம நிரூபிக்க முடியாத ஒன்று என்பதை குறித்து நான் சொன்னேன். Then why are you spending your time on that, sir? ஏன் அதற்காக உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுகிறீர்கள்? And they further quoted Surah 1737. அங்கே சூரா 17:37 சொன்னார்கள், மேற்கோள் காட்டினார்கள். Yeah. Surah 17:37. The mountains. Yes. You read it in English? மேலும் நீர் பூமியில் பெருமையாய் நடக்க வேண்டாம், ஏனென்றால் நிச்சயமாக நீர் பூமியை பிளந்து விட முடியாது, மலையின் உச்சி அளவுக்கு உயர்ந்து விட முடியாது. Yes. Yeah. In that it very clearly says, you can take it later. In that it will be all the translation says, it doesn't say that
the height that you can go down into the earth is equal to the height of the mountain. The verse does not say that. I will read again. He has read it in the Tamil. I will now read it in the English. Nor walk on the earth with insolence, for thou cannot rend the earth asunder, nor reach the mountains in height. That is how it has been translated in Yusuf Ali, and there are other translations also similarly translated. And that has been before Tenzing and Hillary climbed the Mount Everest. Probably that was true, and after that there are many people every year after year proving that statement of the Quran is scientifically wrong, and we will further see other scientific evidences in that wrong, and they have further said there are bad things in the Bible, and we will see actually after we examine the scientific evidence, we will see where actually the bad thing is. They have accused against the Bible. Now we will actually look whether Quran actually has that or Bible has not that. So now இந்த மலையை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தில் மலையின் உயர அளவிற்கு பூமிக்கு அடியில் போக வேண்டும் என்று அங்கே சொல்லப்படலை. மலையின் உயரத்துக்கு நீ போக முடியுமா என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம எல்லாம் தெரிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால், டென்சிங் ஹிலாரி எல்லாம் வந்து எவரெஸ்ட் மலையை அவங்க சிகரத்தை அடைஞ்சதுக்கு அப்புறமா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த மலையை போய் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதுவே வந்து குரானில் சொல்லப்பட்ட காரியம் தவறு என்பதை நிரூபிக்கிறது. அதுபோல வேதாகமத்தில் நிறைய தவறான காரியங்கள் அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது என்று சொன்னார்கள். அதில் குரானில் அவதமான காரியங்கள் இருக்கிறதா என்பதை குறித்து இப்போ நம்ம பார்க்கலாம். We are in front of Maulvi PJ. மௌலவி பிஜே அவர்களுக்கு முன்பதாக இருப்பதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Just I have a statistic in front of me with the Russian Council for the Study of Earth's Interior and Super Deep Drilling. அங்கே Russian Council for Earth's Interior and Super Deep Drilling என்று சொல்லுகிற ஒரு புள்ளி விவரம் என்னிடத்தில் இருக்கிறது. First of all, as brother Jerry rightly said, அங்கே ஜெரி அவர்கள் சரியாக சொன்னது போல wrongly quoted. எங்க வசனமானது தவறாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. In 1994, this Russian drill penetrated till a depth of 12,000 meters, which is 50% more than the tallest mountain that brother showed. So I guess they have to upgrade the knowledge. அங்கே ரஷ்ய விஞ்ஞானிகள் 12,000 மைல்கள் பூமிக்கு அடியில் அவங்க ரயிலில் அவங்க குடஞ்சி போயிருக்கிறாங்க. ஆகவே அது மலைகளில் உயரமான மலைகளை விட ஆழமான ஒரு அளவிற்கு அவர்கள் பூமிக்கு அடியில் சென்றிருக்காங்க. ஆகவே நம்முடைய நண்பர்கள் தங்களுடைய அறிவை அவர்கள் மீண்டுமாய் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். As time goes on, we'll go through each of the so-called scientific miracle, and you'll see that it's all categorized into 3 categories. One, it will be blatantly inaccurate. Second, out of context. Third, it will be an obvious fact. இங்கே Each and every one, not a single, I challenge, not a single scientific miracle, even if it is, it would be incorrect. ஆகவே அவர்கள் விஞ்ஞானத்தை ஆதாரமாக அவர் வைப்பார்கள் என்று சொன்னால் எல்லாமே அவைகள் குரானில் சொல்லப்பட்ட ஆயத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமானது என்று சொல்லலாம். 3 வகையாக அந்த விஞ்ஞான ஆதாரங்களை பிரித்து விடலாம். ஒன்று வந்து what are the three things. One is blatantly inaccurate. அவைகள் முழுவதுமாக அது தவறான ஒன்று. Second, out of context. அது வந்து இடத்திற்கு பொருந்தாத ஒரு வாக்கியமா இருக்கும். Third, it will be an obvious fact. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியமாக அது இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நான் வந்து 2:223 வசனத்திற்கு விளக்கம் கேட்டேன். மற்றதுக்கெல்லாம் கேட்காம ஏன் இதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரிசையாக வரும்போது இதான் இருக்குது, இன்னுமே வரும். இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் எதை சொல்லி முடித்துட்டோமோ அதுக்கு அடுத்தபடியாக நிற்கிறது இந்த 2:223. அது சரியாக விளங்கலைன்னு சொன்னேன். மற்றதையும் பார்த்துக்கிட்டு வருவேன், விளங்கலைன்னு கேட்பேன். இப்போ என்ன அவங்க கேட்குறாங்கன்னா, உங்களுடைய மனைவியர் உங்கள் விளைநிலங்கள் இருக்குது, அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா, உடைச்சி பேச சொல்லிடலான்னு கேட்குறாரு. உங்கள் மனைவியர் விளைநிலங்கள், நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிறங்க அப்படின்னு சொன்னால் அது உடைச்சி விளக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டால், அந்த முறைகேடான பாலியல் உறவு இருக்குல்ல, அதெல்லாம் செய்யலாமா அப்படிங்கிறது தான் அது உடைச்சி பேசுவோங்கிறார். ஆனால் அதுக்கு இது இடமில்லாத இறை வார்த்தையாக இருக்கிற காரணத்தினால இதுக்கெல்லாம் இடம் இருக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் இந்த வசனத்தில் இடமே கொடுக்கல. ஏன்னு கேட்டால், உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலம்னு சொல்லப்படுது. விளைநிலம்னா எங்கே விதை போட்டால் முளைக்குமோ அதான் விளைநிலம். இது விளைநிலம் சொல்ல மாட்டோம். அப்போ விதை போட்டால் முளைக்குமோ அங்கே நீங்கள் விரும்பியபடி போங்கள்னா இது வேறு விஷயத்தை சொல்லவே இல்லை. இது இறைவன் வேதம்ங்கிறத நிரூபிக்கிற ஒரு விஷயத்தை
இறைவேதத்துக்கு எதிரான ஆர்குமெண்ட்டாக அவர் வந்து கேட்குறார். உங்கள் மனைவியர் உங்கள் விளைநிலங்களுக்கு விரும்பியவாறு போங்க, போகிற இடம் அதுவாக தான் இருக்கணும், அதுக்கு மெத்தேடில் ஏதாவது மாற்றிக்கிறலாமே தவிர வேறு இடத்துக்கு போயிடாதீங்க என்று அவ்வளவு தெளிவாக இந்த பைபிளில் சொல்கிற மாதிரி பச்சை பச்சையாவெல்லாம் சொல்லாமல் அழகாக இலைமறை காயாக நாகரிகமாகவும் சுருக்கமாகவும் ஆபாசம் இல்லாமலும் அதே நேரத்தில் உண்மையாக உள்ளபடி சொல்லக்கூடிய வகையிலையும் அது அமைந்திருக்கிறது. அதுக்கு தான் அந்த விளக்கத்தை கேட்டேன். Dear brothers, so we asked them for an explanation for the verse, chapter 2, verse 223, and Brother Jerry is asking us why are we only interested in this verse? Because this is in the order in which we are answering. So this is in the pipeline. So if you read this verse, this is not against Islam. This verse itself shows that it is God's word. Unlike Bible, which is talking about vulgarity, absurdity, nudity, it is very decently it is telling that this is the God's word. If you read the verse, it is very humbly it is said that your wives are your tilth, which means that she is only lawful to you, none other than your wife. But alternatively, you compare with the verses in the Bible, it will be filled with absurdity. Even when Quran is talking about the intimacy between a husband and wife, it is using, look at the selection of words. Look at the way how it is portrayed in Quran and not the way how it is portrayed in the Bible. So it is also another proof to say that it is God's word. அடுத்ததாக நம்ம இறை வேதம் என்பதை நிரூபிப்பதற்கு நம்ம சில சான்றுகளை வைக்கிறோம். அதெல்லாம் நிரூபிக்காதுங்கிறாங்க. இவ்வளவு தெளிவாக ஒரு மனிதனுக்கு 1400 வருஷத்துக்கு முந்தி இருந்த அறிவை கொண்டு எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு மனிதருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இன்றைக்கு கண்டுபிடித்த விஷயத்தை எப்படி அவர் சொல்ல முடியும்? அவர் தான் சொன்னார், ஒன்று அது முகமதுடைய வார்த்தையாக இருக்கணும், இல்லைன்னா இறைவனுடைய வார்த்தையாக இருக்கணும். ரெண்டு தான் அதில் உள்ளது. இது முகமதுடைய வார்த்தையாக இருந்தால் அவருக்கு சொல்ல முடியாது. இந்த தோள்கள் கருகிற விஷயத்தை அவருக்கு சொல்ல முடியாது. அப்போ அவர் சொல்லியிருக்கிறார்னா இறைவனுடைய வார்த்தையாக தானே இருந்த ஆவணும். முகமதுடைய வார்த்தையாக இருக்க இயலாதுன்னு முடிவாகிவிட்டால் அடுத்து அவர் இறைவனுடைய வார்த்தைன்னு சொல்கிறார் இல்லையா, அதுவாகத்தான் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன பதில் சொல்ற வர்றாங்கன்னா, தற்செயலாக உள்ளது, குருவி உட்கார காக்கா உட்கார பணம் போல விழுந்த கதைங்கிறாங்க. தற்செயல் இல்லைங்கிறதுக்காகத்தான் அடுக்கடுக்காக நூற்றுக்கணக்கான அள்ளி போட போகிறோம். தற்செயல்னா 1, தற்செயல்னா 2, அதுலேயும் இவ்வளோ பொறுமையாக அனைத்து கேள்விக்கும் பதில் சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் எல்லாம் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இது கடவுள் தான் சொன்னாருங்கிற நிரூபிக்கும் விதமாக இருக்கும். இதை எப்படி மறுக்கிறாங்கன்னு பாருங்கள். நாங்கள் இறை வேதம் எப்படி நிரூபிக்கிறோம்? இந்த வாசகம் மனிதன் சொல்ல இயலாதுன்னு வச்சு நிரூபிக்கிறோம். அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், அப்போ மறுமையில் வேதனை கொடுக்கறத பற்றி அந்த வசனம் சொல்லுது. ஆமாம், அதுதான் சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, தோல் கருகிட்டா மொத்தமாக எரிஞ்சு சாம்பலாக போயிடுவான், அது போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் வேற தோலை மாற்றுவோன்னு சொல்லுது அப்படிங்கிறார். கரெக்டு தான், அப்படி இருந்தால் அது சரிதான். ஆனால் குரானில் அப்படி வாசகம் என்ன போடப்பட்டிருக்கு? அவர்களுக்கு தோலை மாற்றுவோம், எரிந்து போகாமல் இருப்பதற்காகன்னு சொல்லப்படலை. தோலை மாற்றுவோம் அவர்கள் வேதனை உணர்வதற்காக. அப்போ இந்த தோல் இல்லாட்டி வேதனை உணர மாட்டான். வெறும் சதையாக இருந்தால் வேதனை உணர மாட்டான், எலும்பாக இருந்தால் வேதனை உணர மாட்டான், தோல் இருந்தால் தான் உணருவான். அப்போ வேதனையை உணர்வதற்காக காரணத்தை சொல்லியிருக்கும்போது குரான் சொன்ன காரணத்தை நீங்கள் புறக்கணிச்சுட்டு அது எரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு சொன்னதுன்னா மனமுரண்டு. தெளிவாக ஒரு மனசாட்சி உள்ளவர் எப்படி இதை சொன்ன? கண்டிப்பாக இது முகமது வார்த்தையை தெரியலையே, இது கடவுள் வார்த்தை எவ்வளோ தெரிகிறது, இவ்வளோ அழகாக நிரூபிச்சுட்டாங்களே என்று அதை அவங்க எடுத்திருக்க வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டால், அந்த இன்னொரு மேட்ரு சொல்லுங்கள். Also, when we were putting miracles, the scientific miracles from the Quran to prove that it is God's word, they are asking us, so with all these, what are you trying to say? Now, all that we are trying to say here is that if it was written 1400 years ago, if it was written by Muhammad, these facts would have been changed now. Only because it is a divine revelation, these facts are remaining unrefuted. You cannot refute anything. And in order to, they are also saying that this is all incidental. You know what incident means? They are talking about the probability. They are saying that probably there is one or two things which might you are correlating it with the science. It is not that way. That is the reason we are having ample evidences to prove that from Quran, that Quran is it's filled with scientific miracles. So it is not just one or two. So that statement is not at all valid. Now, if you read the verse itself, and you don't give a special meaning based on whatever you think. If you read the verse in the Quran, it is very clearly stating that the reason is asking, when skins are removed, the reason why skins are replaced is because to prevent the person from totally burning away. It is not the reason. For the reason you turn towards the Quran. Quran is giving you the reason. Why the skins are replaced? It is because for that they should feel the suffering.
It is not because they wanted to be, Allah wanted them to be, to be existing. It is not because of that. It is only because that they have to feel the suffering. So this shows that you are only, trying to, change the verse in the Quran. You are giving the meaning as per your understanding. If you have understanding the meaning of Quran, look at the verse and then give the meaning. You don't, you don't try to create new intentions out of it. Whatever is intended in Quran is very clearly written, and we'll go forward with other scientific evidences. அடுத்து வந்து உங்களுக்கு பாலை புகட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு பாலை பற்றி கடவுள் சொல்கிறதா இருந்தால், மனிதர் சொல்வதாக இருந்தால், உங்களுக்கு வந்து மிருகங்களுடைய மடியிலிருந்து உங்களுக்கு பாலை நாங்கள் தருகிறோம், நன்றி செலுத்துங்க, இவ்வளோ தான் சொல்லுவாங்க. அதில் குரான் என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் வழக்கமாக மக்கள் எதை நம்புகிறார்களோ அதுக்கு எதிரான வார்த்தை வேணும்னே போடுது. பாலை பற்றி பேசும் உலகத்தில் எவனா அப்படி பேசுவானா? உங்களுக்கு பால் தர்றோம் அதுவும் நிறுத்திக்கிடுவானே தவிர, அந்த பால் எங்கேருந்து வருகிறது தெரியுமா, நான் தான் சொல்கிறேங்கிறத கடவுள் அங்கங்கே முத்திரை வைப்பார். குரானில் வந்து அங்கங்கே சீல் வச்சு இது மனுஷ வார்த்தை இல்லை, மனுஷ வார்த்தை இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி, இது விஞ்ஞானத்தை சொல்கிறதுக்காக வந்த வசனம் இல்லை, ஆனால் நான் தான் சொல்கிறேன்னு கடவுள் நிரூபிக்கணும் இல்லையா, அதுக்காக வேண்டி ஒவ்வொரு சில இடங்கள் அங்கங்கே ஒரு முத்திரை மாதிரி வைக்கப்படுது. அந்த முத்திரையில் ஒன்று தான் இது. என்னது? இந்த பால் என்பது இரத்தத்திற்கும் சாணத்திற்கும் இடைப்பட்ட நிலையில் உருவாகுதே தவிர இரத்தத்துக்கு அடுத்து வரக்கூடியது இரத்தமே பாலாக மாறுவது இல்லை. ரத்தம் பாலாக வருதுன்னு மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வாசகம் இந்த இடத்துல தேவையில்லை என்று நம்ம அறிவு சொல்லி இருந்தும் கூட அதை பேசுதுங்கிற அடிப்படையில் நம்ம சொன்னால் அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி இது சொன்னார் முகமதுன்னு ஆச்சரியப்படுறதை விட்டுட்டு, பால் எல்லாரும் சாப்பிட முடியுமா, எல்லாருக்கும் உள்ள உணவாகுமா? நம்ம சொல்கிறோம் இறைச்சியில் நல்ல நல்ல புரோட்டீன்லாம் இருக்குங்கிறோம். பாருங்கள், இறைச்சி எல்லாரும் சாப்பிட முடியுமா? இறைச்சியில் அது இருக்கா இல்லையா? விரும்பினவும் சாப்பிடுவான், விரும்பாலும் சாப்பிட மாட்டான். அதான் மேட்ரு. இறைச்சியில் உள்ள சிறப்பை சொன்னால் என்ன அர்த்தம்? இறைச்சியில் அது இருக்கா இல்லையா, அதான் டாபிக். இறைச்சி பற்றி சொல்கிறாரா? ஐயர்லாம் சாப்பிட்றாரா? அவர் சாப்பிட்றாரா? சக்கரை நோய் ப்ரெஷர் உள்ளவர் சாப்பிடுவாரா? கொலஸ்ட்ரால் உள்ளவர் சாப்பிடுவாரா? இதான் கேள்வி. யார் சாப்பிடுவாங்கன்னு நாங்கள் பேசப்படலை, எப்படி பால் உற்பத்தி ஆகுதுன்னு பேசப்படுது. இது எப்படி முகமது சொல்லுவார்? 1400 வருஷத்துக்கு முந்தின அறிவை கொண்டு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? வேறு எந்த புக்கிலையா இருந்துச்சா? அல்ல முந்தைய ஏடுகளில் எழுதிச்சு, அதை பார்த்து காப்பி அடித்தாரா? அந்த காலத்து அறிவை கொண்டு இப்படி சொல்ல முடியும். இது இப்போ கண்டுபிடிக்கிறான், அந்த பால் எப்படி உற்பத்தி ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறத அன்றைக்கு இப்படி சொன்னார். இதுதான் வாதம். அப்போ இது கடவுள் வார்த்தைன்னு நிரூபிக்குன்னு சொன்னால் விஞ்ஞான அது இப்போ நாத்திகர்கள்ட்ட உங்களுக்கு எடுபடும், எங்கள்கிட்ட எடுபடாதுங்கிறாங்க. இது எப்படிங்க? இது அறிவுபூர்வமான ஒரு கண்டுபிடிப்பு வந்து எங்கள்கிட்ட எடுபடாது என்பது எவ்வளவுக்கு ஒரு மோசமான வாதம் யோசிச்சு பாருங்கள். சொல்லுங்கள். Also, when we were putting the verse from the Quran to prove the synthesis of milk, Quran is not just stopping with the word "we feed you milk." So Quran is at the same time when it is saying that we feed you milk, Quran is additionally saying that it is refuting the way how people believed. People were believing in two ways. People either believe that milk is a byproduct of digested food, number one, and milk is a byproduct of blood. These are the two common beliefs. When Quran is saying that we are giving you milk, it is refuting these two things which was traditionally, these two misconceptions are refuted at this spot. Quran is saying we are giving you, we feed you pure milk which is between the digested food and that of the blood. People are assuming that it is from digested food. No, it is not from that. People are assuming that it is from blood. No, it is not that. It is from between them. So look at the way how the selection of words are used appropriately. There is no need to basically say this. If it was a human written book, you wouldn't find this. Allah at many places is putting few signs here and there just to prove that this is revealed from God and not from any other person. It is not written by any other person. So with the knowledge what they had 1400 years ago, people were believing it traditionally. When Quran is speaking about something, it is refuting the misconception what was present there. That is most important. And when we put this milk example, when we talk about the synthesis of milk, they are saying milk is not suitable for everybody. Milk is not suitable for everybody, and they are giving a list. Now, you please try to understand the essence of the debate here. When we are saying that something is good in the milk, if you want, you drink, otherwise you don't drink. So how can you say that you are correlating about the side effects of it? When Quran is describing about the synthesis of milk, why are you correlating with the side effects? Suppose if some scientist says that you have good things in the protein, you get good amount of protein in the meat, and meat will not be suitable for vegetarians, it will not be suitable for people with hypertension, it will not be suitable for people with diabetes. So will you say that meat is not good? What it speaks, Quran is saying milk is synthesized this way. There is no refutation for this one. அடுத்து வந்து மனிதன் வந்து பூமிக்குள்ள 8000 கிலோமீட்டர் போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம். 8000 மலை அளவுக்கு போக முடியாதுங்கிறோம். அது ரஷ்யாவில் வந்து 12000 கிலோமீட்டருக்கு தொலை போட்டிருக்கிறா. 12 கிலோமீட்டருக்கோ 12000 கிலோமீட்டருக்கோ 12 கிலோமீட்டருக்கு தொலையிட்டு இருக்கிறார்கள்ங்கிறாங்க. தொலையிடுவது போகிறதா?
12 சரி 12 12 லட்சம் வச்சுக்கிறங்க. 12 தானே, ஏதோ ஒன்று. நாம் கேட்குறது போகிறத சொன்னால் நீ மேலே போக மாட்டே, ஒரு குச்சத்தீக்கு காட்டிட்டு மேலே போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒரு குச்சத்தீக்கு ஒரு கம்பத்துக்கு மேலே ஒசத்தி காட்டிட்டு நான் 12 அடி போய்விட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஆள் போகிறத பற்றி பேசுனா ஓட்டை போட்டு குச்சியை இறக்கியிருக்கிறாங்க, குழாயில் தொலை போட்டிருக்கிறாங்க, தொலை போட்டதுக்கு ஆதாரம் காட்டுறாங்க. நம்ம தொலை போடுறதா பேசுகிறோம். நீ போக மாட்டாய், மனிதன் போக முடியாது. கீழே போனால் வெப்பம் பயங்கரமாக வெந்து இதாக பஸ்மமாயிருவோம். அல்லது பூமியில் அழுத்தம் ஈர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால பல விதமான பாதிப்பு ஏற்படும். அதுக்கு மேலே போக முடியாது என்பதை இன்னும் சொல்லப்போனால் செயற்கையான சில செட்டிங்களோட தான் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சுரங்கத்தில் மனிதன் வசிக்கிறான். அதுக்குள்ள போக முடியாது. அப்போ அந்தளவுக்கு அனுபவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை சொன்னோம்னா தொலை போட்டிருக்கிறதாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. Assalamu alaikum. Brothers, what the proof they have taken from the website, some other website, I don't know what website it is, but when it's some damninteresting.com, in that it's an interesting fact. We do agree that the people have drilled. First of all, they are not listening the Quran properly. The Quran doesn't say that you cannot drill into the earth as height as of the mountains. It says that you cannot reach. You will not be able to reach, not drill. So even if you bring some facts, bring a correct fact. And first of all, listen properly what we are saying. And then decide. So just by saying that it is 12,000 reach and all, you have to see that the fact the Quran mentioning is you will not be able to reach, meaning you will not be able to go inside. You will not be able to go inside. That technology cannot, no human being can produce it as long as he lives on the earth. So read the facts properly and then produce and then refute. And before you ask us to update our knowledge, please listen to the debate and give answers appropriately. அடுத்து குர்ஆன் இறைவேதம் மனித வார்த்தை அல்ல என்பதற்கு இன்னொரு சான்றை முன்வைக்கிறோம். மனிதர் ஆண் பெண் குழந்தைகள் பெற்றெடுக்கப்படுகிறது. குழந்தை பிறக்கிறத பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஆம்பளையும் தேவை பொம்பளையும் தேவைங்கிறது காலகாலமாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஆண் பெண்ணுடைய இணைப்பு இருந்தால் தான் புள்ள பிறக்குது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் அந்த 2 பேரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு குழந்தை பிறந்தாலும் அந்த பிறக்கிற குழந்தை ஆணாக இருக்குதா பெண்ணாக இருக்குதா, இந்த ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு யார் காரணம்? இதை பற்றி எல்லா காலத்துலேயும் மக்கள் இது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க? பெண்ணு தான் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நிறைய காலங்களில். இன்றைக்கும் கூட பல குடும்பங்களில் கிராமங்களில் அறியாத மக்கள் பொம்பளை ஒரு 5-6 பொம்பளை பிள்ளையாக ஒருத்தி பெற்றுட்டான்னா புருஷங்காரன் விட்டுட்டு போயிடறான். என்னென்னு கேட்டால் பொம்பளை தான் அதுக்கு காரணம்னு நினைக்கிறாங்க. ஆனால் நிஜத்தில் என்ன காரணம்? அறிவியல் என்ன சொல்லுது? ஆண் பெண் என்பதை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் அதில் ஆண் தான் தீர்மானிக்கிறான். 2 பேர் இருந்தாலும் குழந்தை பிறக்கும் என்று சொன்னாலும் கூட அந்த 2 பேரில் குழந்தை ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பதற்கு அதை தீர்மானிக்கிற அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால் ஆணிடத்தில் தான் இருக்கிறது. ஒவ்வொரு மனுஷனுடைய உடம்புலையும் 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்கிறது. அதில் ஆணிடத்தில் X+Yன்னு 2 விதமான குரோமோசோம் இருக்கிறது. பெண்ணிடத்தில் XXன்னு சொல்லிட்டு ஒரே விதமான குரோமோசோம்கள் 23 ஜோடி இருக்கிறது. இதில் ஆணிடம் இருக்கிற எக்ஸ் பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோட போய் சேர்ந்தால் அங்கே பெண் குழந்தை பிறக்கிறது. ஆணிடத்தில் இருக்கிற ஒய் பெண்ணிடத்தில் இருக்கிற எக்ஸோடு சேர்ந்தால் ஆண் குழந்தை பிறக்கிறது. அப்போ ஆணா பெண்ணா என்பதை தீர்மானிப்பது ஆண் தான் தீர்மானிக்கிறான் என்பது இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நவீன அறிவியல் உண்மை. இந்த விஷயம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு கூட தெரியுமா என்னன்னு சொல்ல இயலாது. 500 வருஷத்துக்கு முந்தி நினைச்சே பார்த்துருக்க மாட்டான். 1000 வருஷத்துக்கு முந்தி கற்பனை கூட பண்ணியிருக்க முடியாது. ஆனால் குர்ஆன் 1000 வருஷத்துக்கு முந்தைய இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறது. சூரா கியாமா வசனம் 39 இறைவன் பேசுகிறான், ஃபஜஅல மின்ஹு ஸௌஜைனி ذكر والأنثى, அவனிலிருந்து ஆணிலிருந்து ஆணையும் பெண்ணையும் அல்லாஹ் இறைவன் உருவாக்குகிறான். ஆண் பெண் என்ற ஜோடியை ஆணிடமிருந்து தான் உருவாக்குகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. இதே நீங்கள் பைபிளோட ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கிறத பற்றி சொல்லும்போது கற்பனை கேட்டாத விஷயங்களை எல்லாம் பைபிள் சொல்லி கொண்டிருக்கிறது. Similarly, people are aware that for a baby you need parents. So, but who determines the sex of the child? That is elaborated in Quran. The recent science have identified that there are sex chromosomes. Of the 23 pairs, there is a specific sex chromosome. X and X is the only sex chromosome which you will find in the female, but in the male you will find X and Y. So scientists are saying that it is the man who is responsible for determining the gender of the child. So female has no role in determining the gender of the child. Now, how can a book which was written 1400 years ago speak about this medical miracle which has been recently invented? If you read
in Quran, Al-Qiyamah chapter verse 37, 38 and 39, here Allah is saying that, and He made a pair of male and female from him. فَجَعَلَ مِنْهُ زَوْجَيْنِ الذَّكَرَ وَالْأُنْثَى. So it is from the male who is deciding whether the child is going to be male or female. So sex determination is with the male and not with the female. How can this fact be told 1400 years ago? When you compare with the Bible also speaks about lot of miraculous delivery. Bible is speaking about a twin delivery of a kid, wherein the first hand came outside and the second hand. It is mentioned in Genesis chapter 38, verse 27 to 30. When you compare this absurdity with that of the Quran is speaking like the way how the modern day scientists are speaking, and look at the way how Bible is speaking. It will not even fit into the imagination even 2500 years ago. Forget about fitting into the current day. How will it fit into 2000? காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா குரான் இறைவேதம் இல்லை என்பதற்கான பல கேள்விகளை நம்ம அடிக்கிட்டே வரோம். இது வரைக்கும் அந்த கேள்விகளுக்கு அவங்க குரான்லேருந்து எந்த விதமான பதிலும் அவங்க தரல. அதிலும் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி குரான்லேயே அல்லாஹ் வந்து சொல்லுகிறார், ப்ராஃபட் முகமது அவர்கள் வந்து விளக்குவார்கள்.